5S பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம், நீங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. அதில் குறிப்பாக அகமில் ஸ்ட்ரெஸ் பண்ணுற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த 5S தான். அதாவது செல்ஃப் டிசிப்ளின், தனி மனித சுய ஒழுக்கம், ஷிட்சுகேன்னு சொல்லுவாங்க. இப்போது இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் போன வாரம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் டோக்கியோ ரீஜனில் எலக்ட்ரானிக் டோல்கேட் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு. அதாவது டோல்கேட்ஸ் எதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகலை. நம்ம மக்கள்கிட்ட அந்த ப்ரீபெய்ட் கார்டில் பணம் இருந்தும் ஓப்பன் ஆகலை. அந்த மாதிரி நிறைய டோல்கேட்ஸில் பிரச்சனை வந்தது. என்டையர் சிட்டியுமே சீஸ் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. டோல்கேட்ஸில் அவ்வளோ டிராஃபிக். அப்போது அத்தாரிட்டிஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க, சரி இப்போதைக்கு ஃப்ரீயாக டோல்கேட்ஸை ஓப்பன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லா டோல்கேட்ஸுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் டிராஃபிக் ஓரளவுக்கு ஈஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறாங்க. அதுக்கு பொறுப்படுத்திக்க வேண்டிய நிறுவனமும் துறையும் வந்து மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறாங்க. கேட்டுட்டு எங்களுடைய எரர் தான், ஒரு டெக்னிக்கல் எரர்னால தான் இது நடந்திருக்கு, இது நாங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, அந்த கம்பெனி அவங்களோட வெப்சைட்டில் ஒரு QR கோடை போஸ்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் டோல்கேட் வழியாக போனீங்களோ, எந்த டோல்கேட் வழியாக நீங்கள் போனீங்களோ அதுக்கான சார்ஜை நீங்கள் இந்த QR கோடு வழியாக பே பண்ணலான்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மானிட்டரிங் கிடையாது, எந்த விதமான பெனால்ட்டி சிஸ்டமும் கிடையாது. நான் அதுக்கு பே பண்ணாட்டியும் யாரும் என்னை வந்து கேட்க போகிறது கிடையாது. அப்படி இருந்தும் அங்கே அடுத்த ஒரு நாளுக்குள்ளே 24,000 பேமெண்ட்ஸ் வந்து அந்த QR கோடு வழியாக நடந்தது. இதுதான் உச்சபட்ச தனி மனித சுய ஒழுக்கம். இப்போ ஜப்பான் நம்ம அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நிறையா பேசுகிறோம், இண்டஸ்ட்ரீஸில் அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குன்னு பேசுகிறோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் கூட ஜப்பானிய ப்ராடக்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா இதுதான் காரணம், இந்த தனி மனித சுய ஒழுக்கம் மட்டுமே தான் காரணம். இந்த தனி மனித சுய ஒழுக்கம் இல்லாமல் 5Sஓ கேசனோ இல்லை எந்த விதமான ஒரு மேனுஃபேக்சரிங் சிஸ்டமோ ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சோ வீட்லேயும் சரி, கம்பெனிலையும் சரி, சமூகத்துலேயும் சரி நம்ம கொண்டு வரவே முடியாது. நம்ம நாடு அந்த அளவுக்கு ஒரு வளர்ந்த நிலைக்கு போகணுன்னா அடிப்படை தனி மனித சுய ஒழுக்கம். அதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.